வாங்க டெமோக்குள்ள போலாமா? மார்க்கெட்டில் ஒரு லீடிங் பிராண்ட் எடுத்திருக்கேங்க. இது வந்து நம்ம ரெட் கலர் பிளேட்டில் ஸ்டிக் பண்ணலாம். ஏன் ரெட் கலர் பிளேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னா, ரெட் கலர் எல்லாருக்கும் தெரியும் டேஞ்சர். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பெண் பெண்களுக்கு மாதந்தோறும் நமக்கு தெரியாமையே இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் தெரியாமே கொடுத்து பயன்படுத்த சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்குள்ள ஒரு கொடுமையான விஷமும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பை இழக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி கேன்சர் நோய் பெண்களுக்கு அதிக அளவு தாக்குது அப்படின்னா இது ஒரு மெயினான ரீசனுங்க. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத நீங்க கட்டாயமா நீங்க பார்க்குற எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணுங்க. எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்குங்க. அந்த தீர்வை தேடி யாரும் போறதில்லை. கேட்டா இதை பத்தி பேசுறதுக்கான கூச்சம். ஏங்க கூச்சப்படணும்? இப்போ ஒரு ஜென்ஸ் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த யூட்ரஸ் இல்லாம அந்த கர்ப்பப்பை இல்லாம யாரும் இந்த சமுதாயத்தில் வந்துறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பப்பை வந்து ஈஸியா வந்து வெட்டி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை மாதந்தோறும் 5 நாள், வருஷந்தோறும் 60 நாள் பெண் தன்னோட வாழ்நாள 2500 நாட்கள் பயன்படுத்தும் பொழுது எவ்வளவோ சீரழிவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாம தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் 35 வயசுல கர்ப்பப்பை இழப்பு, அதனாலதான் 45 வயசுல அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு கெமிக்கலும் பாடிக்குள்ள போய் கேன்சர். அப்படி என்னடா அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதைத்தான் பார்க்க சொல்றவங்கள பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு மாற்று வழி இருக்குங்க. அப்படி நான் எடுத்துக்கிட்டது தான் அந்த மாற்று வழிக்கு உண்டான நாப்கின். இது வந்து பாத்தீங்கன்னா 60 நாடுகளுக்கு மேல இந்த டெக்னாலஜி உள்ள நாப்கின் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் 24 hours வரை நீங்க பயன்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. ஆனா ஒரு நாப்கின் வந்து 2 hours ஒரு தடவை டாக்டர் அட்வைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மை. ஆக்சுவலா மார்க்கெட்ல இருக்க நாப்கின் வந்து அப்படிதாங்க நீங்க மாத்தணும். இதையே பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்தினாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா 2 ஹவர்ஸ்ல ஒரு துளி ரத்தத்துல பாத்தீங்கன்னா 107 பாக்டீரியா உருவாகுது. அந்த 107 பாக்டீரியா மல்டிபிள் ஆகுது. அப்போ அந்த பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி மார்க்கெட் நாப்கின்ல இல்ல. அப்போ நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 12 நாப்கின் மாத்தி தான் ஆகணும். இது பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி உள்ள இருக்கு. அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்றதையும் இந்த மாற்று வழிக்கு உண்டான நாப்கின்லையும் பார்த்துடலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மாற்று வழி இருக்கு, தீர்வு இருக்கு. அந்த தீர்வை வந்து யாரும் வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு பேசாம கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் மாதந்தோறும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க பெண் குழந்தைகளும் பெண்களும். இதை பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பிளேட்ல ஸ்டிக் பண்ணலாம். கிரீன் கலர் எப்பயுமே பாசிட்டிவ் சிக்னல். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த டெமோ பார்த்து முடிஞ்சோடனே தெரியும் எதுக்காக அதை கிரீன் பிளேட்ல ஸ்டிக் பண்ணிருக்கேன், இது எதுக்கு ரெட் பிளேட்ல ஸ்டிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெமோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது ரெண்டையும் நீங்க மேலோட்டமா பார்த்தாலே பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அப்படியே ரொம்ப ரஃபா இருக்கும். நீங்க வந்து டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏன்னா பிளாஸ்டிக் ஃபுல்லா அது இனிமேல் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, அவ்வளோ சர்ஜிக்கல் காட்டனுங்க இது. இப்போ டெமோக்குள்ள போயிடலாங்க. இப்போ வந்து நான் வாட்டர் எடுக்கிறேன், ஏன்னா பிளட் எடுக்க முடியாது, வாட்டர் எடுக்கிறேன். அந்த வாட்டரை வந்து நம்ம ரெண்டுலையுமே வந்து ஒரு 100 ml வாட்டர் வந்து நம்ம வந்து ரெண்டுலையுமே வந்து அப்ளை பண்ண போறோம். ஏன் நான் அந்த வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, பிளட்டோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதே மாதிரி வாட்டரோட டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும். ஸோ 30 to 35 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். அஸ் பர் டாக்டர் அட்வைஸ் படி 30 to 35 ml தான் லீக்கேஜ் ஆகும் சைக்கிளுக்கு. அதனால தான் நான் வந்து 100 ml வாட்டர் வந்து இப்போ ரெண்டுலையுமே எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 60 ml சிஞ்சில் ஒரு 50 ml 2 டைம்ஸ் எடுத்து ரெண்டுலையும் அப்ளை பண்ணுறேன். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ml வாட்டர் ஈக்குவல் டு 30 to 35 ml பிளட். நான் ஃபர்ஸ்ட் 50 ml எடுத்துருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 ml இதில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிளாஸ்டிக் ரப்பர் வந்து ஈரத்தை உறிஞ்சுமாங்க? நிச்சயமா உறிஞ்சாது. நல்லா பாருங்க, அப்படியே உங்களுக்கு அந்த பிளேட்ல வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகுது, தெரியுதுங்களா? நல்லா பாருங்க மக்களே, இந்த 50 ml இது தாங்கலை பாருங்க, அப்படியே நீங்க பிளியே வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு 50 ml நான் எடுக்கிறேன். ஆனால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்ப்போம், ஆடலாம், ஓடலாம், பறக்கலாம், தாவலாம், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காது அப்படின்ட்டு. அந்த ஒரு 30 செகண்ட்ஸ்ல யாரோ ஒரு ஹீரோயின் வந்து சொல்றதை நம்பி தான் நம்ம பெண்களும் பெண் சமுதாயம் வாங்கி வந்து அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. நல்லா பாருங்க, 50 ml another 50 ml எடுக்கிறேன். ஓகே, கரெக்டா ஏர் இல்லாமல் ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க மக்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு வாட்டர் வந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ளோட்டாக தான் செய்தே தவிர உங்களுக்கு அது உரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக் வந்து நிச்சயமாக வந்து உரியாது. ஸோ அதே நான் 100 ml தான் சேமாக நான் லைவாக உங்களுக்கு அப்ளை பண்ணுற பாருங்க. இதுலேயும் அதே 100 ml ஃபஸ்ட்டு 50 ml எடுக்கிறேன். 50 ml எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 50 ml அப்ளை பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு வாட்டர் நான் போட்டதும் அந்த சர்ஜிக்கல் காட்டன் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது பாருங்களேன். இதை நான் வெர்டிக்கலாக வச்சுருக்கேங்க, அதை நான் வெர்டிக்கலாக வைக்க முடியாது, ஏன்னா தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 50 ml போட்டேன், another 50 ml. அந்த ஃபஸ்ட்டு 50 ml எப்படி அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடுச்சு. ஸோ another 50 ml பாருங்க, another 50 ml எடுத்துருக்கிறேன் லைவாக. another 50 ml அப்ளை பண்ணுறேன்.
அது அப்படியே உங்களுக்கு அப்படியே சக் பண்ணுறது ஈஸியாக தெரியுங்க. பாருங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து 100 ml 100 ml அப்ளை பண்ணியாச்சு. இதுலேயும் பாருங்கள், என்னோட ஹேண்ட் பாருங்கள், இதில் ஏற்கனவே நம்ம டச் பண்ணதுனால கொஞ்சம் வெட்டாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இது நீங்கள் எவ்வளோ தான் நேரம் ஆனாலும் உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு லீக்கேஜே ஆகவே ஆகாது. அப்படி என்னதான் உள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்றத தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ரெண்டையுமே அப்படியே உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரப்பதல்ல. நல்லா பாருங்கள், இதில் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டராக தான் இருக்குது. இன்னும் வாட்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பிரித்து பார்த்தலாம். இதுவரை யாரும் இதை பிரித்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஒரு பெண்ணால் இப்போ வந்து ஒரு குழந்தையால கர்ப்பம் தரிக்க முடியலை. 10 வயதுலேருந்து 10 வருஷம் ஏதோ கெமிக்கலை பயன்படுத்தும் பொழுது இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கும் கர்ப்பப்பைக்கு 3 இன்ச்சு தான் கேப்பு. அப்போ அந்த 3 இன்ச்சு கேப் இருக்கிறதுனால எவ்வளோ கெமிக்கல் வந்து பாடிக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க. அதனால சினை முட்டை வந்து ஏன் உருவாக முடியலை அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த குழந்தை 10 வயது ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து 20 வருஷம் இதே நாப்கினை பயன்படுத்தி ஏன் கேன்சர் வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் திங்க் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பிரிக்கிறேங்க. அவ்வளோ ஹார்டாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பிளாஸ்டிக் அவ்வளோ இதாக இருக்குது. நல்லா பாருங்கள், அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள் மக்களே, ரப்பருங்க. பிளாஸ்டிக் எப்படிங்க உங்களுக்கு ஈரத்தை உறிஞ்சும்? ஈரத்தை உரியவே உரியாதுங்க. ஸோ இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பெண்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். அதாவது பெட்ரோலியம் தயாரிக்கும் போது அது கழிவில் பாலி எத்திலின் கிடைக்கும். அந்த பாலி எத்திலின் மூலமாக தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் இவ்வளோ ஹெவியாக வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீட் அப்படியே ஃபார்ம் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாப்கின்க்கும் யூட்ரஸ்க்கும் 3 இன்ச்சு தான் கேப். அப்போ என்னன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து இந்த ஹீட்டை ஃபார்ம் பண்ண ஏன்னா கண்டினியூஸாக ஒரு மாதத்துக்கு 5 நாள் யூஸ் பண்ணுறாங்க. இடைவிடாமல் கேப் இல்லாமல் தான் நாப்கின் அவங்க கிட்ட இருக்கும். அப்ப அந்த நேரத்துல கர்ப்பப்பை உஷ்ணமாய் என்னன்னா அங்கங்க கட்டிகள் உருவாயிருது, நீர்க்கட்டிகள் மாதிரி உருவாயிருது. அதை தான் பிசிஓடி கட்டி, PCOS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து அவங்க கண்டினியூஸா எடுக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பாடி அப்படியே ஹீட் ஆகும். நீங்க மாதவிடாய் நேரத்தில் நீங்க ஒருத்தவங்க பக்கத்துல நீங்க போய் நின்னாலே பாத்தீங்கன்னா அப்படியே அனல் அடிக்கும். காரணம் அவ்வளோ தூரத்துக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து ஹீட்டை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அவங்க பாடியே சும்மா ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்டையும் அவங்க ஏற்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இதனால தான் ஒயிட் டிசார்ஜ் வந்து அதிகமாக லீக் ஆகுங்க. ஒயிட் டிசார்ஜ் ஒரு பெண்ணுக்கு வந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவங்களோட உடலில் இருக்க எல்லா கால்சியமும் வெளியே போயிடும். அந்த ஒயிட் டிசார்ஜ் எதுக்காக வருது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். உடம்புல ஹீட் அதிகமாக ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுன்னா அந்த ஒயிட் டிசார்ஜ் வருங்க. அந்த ஒயிட் டிசார்ஜ் அதிகமாக உங்களுக்கு லுக்கிமினியான்ற ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வந்து அது கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி இது ஈரமாக தான் இருக்கும். இது எப்பயுமே ட்ரை ஆகாது. ஸோ இந்த ஈரப்பதத்தோட பெண்களும் குழந்தைகளும் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வந்து 2 பக்கமும் உராசி அவ்வளோ தூரத்துக்கு காயங்களை உண்டு பண்ணிடும். மறு சைக்கிள் வர அந்த காயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, அரிப்பு, கொப்பளம் வர்றது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் தான். ஏன்னா ஸ்கின்ல டச் ஆகும் இல்லைங்களா, ஈரப்பதத்தோடு இருக்கும் இல்லைங்களா, நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு இன்கன்வீனியன்ஸை பெண்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டுதான் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் 2 தொடைப்பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக் ஆகிடும். மாதந்தோறும் இந்த பிரச்சனையை சந்திச்சு. அடுத்து 2வது லேயர் பாருங்க, அழகா ஒரு டிராயிங் போட்டிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பேப்பர். நியூஸ் பேப்பர், பழைய காகிதங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டா மாற்றணும்னா குளோரின் ப்ளீச்சிங் போட்டு நல்லா ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சாது. அப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் கலந்து அந்த பேப்பர் கலந்து ஒரு இதை ரீசைக்கிள் பண்ணி ஒரு லேயர் மாதிரி வச்சிருக்காங்க ஈரத்தை உரியறதுக்கு. அது ஈரத்தை உரியுமானா நிச்சயமா உரியாது. அதில் ஒரு டிராயிங் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு சாயம் போகுங்க. 2வது இது சென்டரில் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளீச்சிங் ஸ்மெல் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால சென்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. சென்ட் எதுக்குங்க அடிக்கணும்? நீங்க ஒவ்வொரு பாக்கெட்டையும் வாங்கி பாருங்க, மார்க்கெட்ல எடுத்தோடனே சென்ட் வடதான் ஆகும். அதை நம்பி நீங்க வாங்கிடுறீங்க. வாங்கினது அப்புறம் கடைசி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஈரப்பதம் எப்படி வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கெங்க போகும்? கர்ப்பப்பைக்குள்ள தாங்க போகும். அதனால தாங்க உங்களுக்கு ஃபுல்லா அலர்ஜி வர்றதுக்கான காரணம். இன்னும் வந்து வாந்தி, மயக்கம், தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் இந்த பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு அடிவயிற்றில் போய் தங்கிடுது. கர்ப்பப்பை ஃபுல்லா வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இன்னும் முக்கியமான விஷயம் இந்த ரசாயனம். பெர்ஃப்யூம்ன்றது ரசாயனம். நம்ம ஸ்கின்ல அடிக்க மாட்டோம், ட்ரெஸ்ல தான் அடிப்போம். ஸ்கின்ல அடிச்சா என்ன ஆகும்? அலர்ஜி ஆயிடும். அப்படிப்பட்டது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ள போகும்போது சினை முட்டை வளர்ச்சி இருக்கவே இருக்காது. சினை முட்டை உருவாக முடியவே முடியாது. அதனாலதான் பெண்கள் மாதந்தோறும் வந்து அந்த கர்ப்பப்பை மலட்டுத்தன்மையை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நீங்க கவனமா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க உற்று நீங்க நோக்கணுங்க எல்லா விஷயத்தையும். அடுத்து நம்ம 3rd லேயர் பார்க்க போறோம்.
தேர்ட் லேயர் பாருங்களேன், இதில் மொத்தம் 4 லேயர் தான் இருக்கும். அழகாக ஒரு சீட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதை காட்டன் சொல்லுவாங்க, இது காட்டன் கிடையாதுங்க. நல்லா பாருங்கள், இது காட்டனா ஒரு பன் மாதிரி இருக்குது, காட்டன் கிடையாது. இது வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். அதாவது பழைய பஞ்சு, ஹாஸ்பிட்டலில் ஒதுக்கப்படுற தலையணைகள், பெட்டு, இன்னும் சுடுகாட்டில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேஸ்ட் தலையணையை புறக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு மரக்கட்டை வேஸ்ட்டு என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு வந்து ஒரு கொதிகலனில் வந்து கொதிக்க வைப்பாங்க. இதுக்குன்னே அங்கங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. இவ்வளோதையும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு ஜெல் மாதிரி கிடைக்குங்க. அந்த பழுப்பு நிறத்தை திருப்பி ஒயிட் ஆகிறதுக்கு ரசாயனத்தை ஊற்றி 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 அது ஒயிட்டாக வர்ற வரைக்கும் ரசாயனங்கள் கலந்து என்ன பண்ணுவாங்க, இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுல தான் இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ ஹார்டாக ஒன்று கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் பாருங்கள், இது என்ன ஜெல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லுங்க. அதாவது டூ நாட் டச், டூ நாட் ஈட்னு சொல்லிட்டு நம்ம ஷூ வாங்குற இதாக இருக்கட்டும், ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து போட்டிருப்பாங்க சின்ன பாக்கெட்டு. அதுதான், அதை வந்து டச் பண்ணக்கூடாது, அது விஷத்துக்கு சமானம். அப்படி ஒரு ஈரத்தை உறிஞ்சிறதுக்காக இதில் போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஐட்டத்துலையும் அதை ஈரம் வந்து அதில் பட்டா டக்குன்னு அதை உறிஞ்சிடணும், அப்சர்வ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. இதுலேயும் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஈரத்தை உரியுமே தவிர ட்ரை பண்ணாது. இப்படியே தான் இருக்கும். இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ள தான் போகும். இவ்வளவு ரசாயனங்கள் கலந்து அந்த சீட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு மேலே சிலிக்கான் ஜெல் வச்சிருக்காங்க. இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாக்சின்றது ஒரு நச்சு பொருள் வெளியே வருதாங்க. இது நான் சொல்லலைங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லிருச்சு. அப்பதான் இந்த சொசைட்டிக்கு வந்து இந்த நாப்கின் கலாச்சாரமே வருது. அந்த நாப்கின் இல்லாமல் யாரும் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த டயத்திலே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜெல்லை ஆட் பண்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி நீங்க ரீசைக்கிள் பண்றதுனால டயாக்சின்ற ஒரு நச்சு வேதிப்பொருள் சயனைடை விட ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பதிவு பண்ணிட்டாங்க. 2000 பதிவு பண்ணிட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னும் அதை ஒரு அவேர்னஸ் இல்லாம இப்படிப்பட்ட, ஏன்னா மார்க்கெட்ல எது கிடைச்சாலும் நம்ம வாங்கி தெரியாம பயன்படுத்திடுறோம். அதுதான் வந்து ஒரு பெரிய பேராபத்தை உண்டு பண்ணிது. டயாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இவ்வளோ கெமிக்கலும் இது எங்கெங்க போகும்? குழந்தைங்க உட்காரும் பொழுதும், நடக்கும் பொழுதும், விளையாடும் பொழுதும், இந்த மாதிரி சோஃபால உட்காரும் பொழுதும், எந்திரிக்கும் பொழுதும் இந்த ஜெல் எல்லாமே எங்கெங்க போகும்? யூட்ரஸ் மூலமா, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் மூலமா உள்ள உடல்ல தான் பாஸ் ஆகும். அந்த டயாக்சின் ஒன்ஸ் உங்களுக்கு கர்ப்பப்பை மூலம் என்டர் ஆயிடுச்சு, உங்க ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்னா, பாடிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா 7 முதல் 11 வருஷம் அந்த டயாக்சின் வந்து உங்க உடலுக்குள்ள போய் எல்லா உறுப்புகளையும் பதம் பார்த்துட்டு தாங்க வெளியே வருதான். ஸோ அதனாலதான் ஒரு குழந்தை 10 வயசுல பயன்படுத்தும் பொழுது அந்த விஷயம் தெரியாது. அது 12 வருஷம் 13 வருஷம் ஆகும் பொழுது அங்க வருது மலட்டுத்தன்மைன்றது வருது, குழந்தையின்மைன்னு வருது. அதுக்கு காரணம் 10 வருஷம் கெமிக்கலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால. அடுத்து தொடர்ந்து 20 வருஷம் அந்த குழந்தைக்கு 35 வயசு ஆகும்பொழுது யூட்ரஸ் இழப்பு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 50 வயசு வரை அந்த காலங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 40-45 வயசுல கேன்சர் வந்துருதுங்க. அந்த அளவுக்கு இந்த டயாக்சின் போய் உங்க ரத்தத்துல வந்து கலந்துருது. அது யாருக்குமே தெரியாம இருக்கு. ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கேன். இந்த டயாக்சின் வந்து பாடிக்குள்ள போயிட்டு நம்மளோட எல்லா ஹார்மோனையும் ஏமாத்திடுது. ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ண வச்சு ஒவ்வொரு வியாதியா கொடுக்குது. முறையற்ற மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட், அதிகமான ரத்தப்போக்கு வர்றதுக்கான காரணம் இந்த கெமிக்கல்லாம் போய் அதோட ஹார்மோனை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லா விதமான விஷயம் வந்துடும். கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் எல்லாம் அங்கங்க போகுதுங்க. நுரையீரல் புற்றுநோய். ஏன் பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்களா, சிகரெட் அடிக்கிறாங்களா, ஏன் இப்போ அதிக அளவில் வரணும்? இதெல்லாம் காரணம் வந்து இந்த டயாக்சின் வந்து அவங்கள ரொம்ப பிளே பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மோசமான நிலையில கொண்டு போய் விட்டுருது. பெண்களுக்கு ஆண் தன்மையை ஆயிடுறாங்க. காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். கைகள் அதிகமான ரோம முடிகள்லாம் வளரும் பார்த்தீங்களா, அதெல்லாம். அதே மாதிரி இனப்பெருக்க உறுப்புல சமச்சீரற்ற வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி ஒரு உடலை அழிக்கக்கூடிய விஷயம் தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் முக்கியமா திடீர் மரணம், டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, அதாவது என்ன காரணமே தெரியாது, அதான் அந்த திடீர் மரணம். அப்ப இது ரத்தத்துல கலந்துருந்தா அது திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அது எஃபெக்டை காய்ச்சி தானே ஆகுங்க. ஒரு 20 வருஷமோ ஒரு 25 வருஷம் கழிச்சு அது எஃபெக்டை காமிச்சுதாகும். அப்படி திடீர் மரணம் உண்டாக்க வைக்குது இந்த டயாக்சின் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சி ரிப்போர்ட் சொல்லுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல இருக்குது. ரொம்ப கவனத்தோட இருங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா அவன் அடிக்கிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு விஷயங்களும் உங்க பாடிக்குள்ள தான் போகுது அப்படின்றத இந்த அடுத்த லேயர் மூலமா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. லாஸ்ட் லேயர் இதுதான் உங்க பேண்டிஸ்ல ஸ்டிக் பண்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கெமிக்கல் கம்முங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக் கம் கிடையாது, கெமிக்கல் கம். ஏன்னா இது வந்து சொசைட்டியில் வந்து இதை ஒரு விற்பனை பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பொருளாக பார்க்கறது கிடையாது. கெமிக்கல் கம் என்ன ஆகும், உங்களுக்கு பேண்டிஸில் ஸ்டிச் பண்ண உடனே அங்கங்கே பேட்சாக மாறிடும். அது வந்து உங்களுக்கு துவைச்சாலும் போகாது. மாத கணக்கில் உங்கள் பேண்டிஸில் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல்லாம் நாளுக்கு நாள் அந்த பேண்டிஸ் மூலமாக பாடிக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். ஸோ நல்லா பாருங்கள், இவ்வளோ பெரிய ஹெவி பிளாஸ்டிக், ஒரு பலூன் மாதிரி. நல்லா பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ 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 ஹெவியாக கொடுக்கணும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே. நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கெமிக்கலும்
இதை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ ஈரத்தன்மையும் நல்லா பார்த்தீங்க, இவ்வளோ ஈரத்தன்மையும் இவ்வளோ ஜெல்லும் வெளியில போச்சுன்னா யாரும் இந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க, பேண்டிஸ்ல பட்டா வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பாடிக்குள்ள தான் போகுமே தவிர வேற வெளியில போறதுக்கு வழியே கிடையாதுங்க. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் இந்த ஹீட்டு, இந்த ஃப்ராக்ரன்ஸு, கெமிக்கல், இந்த ரொம்ப நச்சுத்தன்மை உள்ள இந்த டயாக்சினை கொடுக்கக்கூடிய இந்த லேயரு, இது மூணும் கலந்து உங்களுக்கு யூட்ரஸ் மூலமாக பாடிக்குள்ளே போனால் அந்த யூட்ரஸ் என்ன ஆகும்? யூட்ரஸ் ஒரு மென்மையான பகுதி. அந்த மென்மையான பகுதி என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஆகுது, உங்கள் யூட்ரஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதாங்க. தேவையில்லாமல் யூட்ரஸை இழந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மாதந்தோறும் 5 நாள்னா வருஷத்துக்கு 60 நாள் 2500 நாட்கள் பயன்படுத்துங்க. அந்த 2500 நாட்கள் இந்த யூட்ரஸில் போய் யூட்ரஸ் அழுக ஆரம்பிச்சிடும் கெமிக்கல்னால. அதனால யூட்ரஸை வெட்டி எரிஞ்சுதான் ஆகணும். கர்ப்பப்பை என்பது பெண்களுக்கு நடுவில் கிடைச்ச உறுப்பு கிடையாதுங்க. குழந்தை கர்ப்பப்பையில உருவாகும் பொழுதே கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எப்படி கை கால் உறுப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த உறுப்பு பெண்களுக்கு இல்லாட்டி நிச்சயமா அவங்க வாழ்றதே அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அந்த உறுப்பு எல்லா உறுப்புகளோட சம்பந்தப்பட்டதுங்க. ஒரு யூட்ரஸை இழந்துட்டா போதும், அந்த யூட்ரஸ் இழந்த பெண்மண்கிட்ட கேட்டு பாருங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு துணை இல்லாம அவங்களால வாழ முடியாது. அந்த கர்ப்பப்பை இழப்பு ஏற்பட்ட உடனே, கர்ப்பப்பை இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, ரொம்ப நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால உங்களோட உடல்நிலையே பாதிக்கப்பட்டு விரைவில் வந்து நிறைய பேர் வந்து மரணத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. யூட்ரஸ் இருக்குன்னா அது காற்றோட்ட தேவை. அடைச்சி வச்ச மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை, ஒரு முகத்துல நம்ம பிளாஸ்டிக் கட்டினா நம்மளால சுவாசம் பண்ண முடியுமா? ஒரு முகத்துல ஒரு பிளாஸ்டிக் பையை கட்டிட்டா நிச்சயமா வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்க கர்ப்பப்பையை வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவி பிளாஸ்டிக்ல போட்டு சுருட்டி வைக்கிற மாதிரி, மூடி வைக்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காற்றோட்டம் இல்லாம கர்ப்பப்பை சுருங்கும். அப்பதான் சொல்றாங்க கர்ப்பப்பை சுருங்கிருச்சு, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது டாக்டர்கள் சொல்றாங்க. உடலுக்கு ஆக்சிஜன் கட்டாயம் தேவைங்க. இப்போ உங்களுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கா, அப்போ உங்களுக்கு அங்க ஆக்சிஜன் தடைபடுது. மூளைக்கு செல்ற அந்த ஆக்சிஜன் வந்து தடைபட்டு நிக்குது. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களா, அங்க உங்களுக்கு ஆக்சிஜன் தடைபடுது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து நான் புதுசா சொல்லலைங்க. கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. நம்ம பிரபல தினத்தந்தி, தினபூமியா இருக்கட்டும், எல்லா தினமணி, எல்லா நாளிதழும் வந்து ஆர்டிக்கல் வந்து கூகுள்ல போட்டிருக்காங்க. நாப்கினோட தீமைகள் மட்டும் போட்டு பாருங்க, உங்களுக்கு நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கும். இவ்வளவு நாள் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க படிச்சு பாருங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கான மாற்று வழி சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏன்னா அதுக்கான மாற்று வழி கொடுத்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ அதுக்கு இவ்வளவுக்கு மாற்று வழி என்னதான் இருக்கு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒரு சகோதரனா இங்க கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். பொறுமையா இதுக்குள்ள அந்த 100 ml வாட்டர் போச்சு, அது எங்க போச்சு, அது ஆர்கானிக் தானா? இப்போ இந்த மாற்று வழி கொடுத்த நாப்கின் வந்து இதுல எவ்வளவு தீமைகளை பார்த்தீங்களோ அதற்கு அதிகப்படியாக 2 மடங்கு நன்மைகள் இருக்குங்க. அதை நம்ம பிரிச்சு பார்த்துலாம், அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயரே சர்ஜிக்கல் காட்டன், 100 ml வாட்டர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வாட்டர் எங்கே போயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து 8 லேயர் இருக்குங்க. அதில் 4 லேயர் தான் பார்த்துருப்பீங்க, இதில் 8 லேயர் இருக்கும். அதை நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்கானிக், எல்லாம் பயோடிகிரேடபிள்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இதுதான் ஸ்கின்ல டச் ஆகுங்க. இது ஸ்கின்ல டச் ஆகும்போது இச்சிங் இரிட்டேஷன் வருமாங்க? நிச்சயமாக வராது. பாருங்கள், முதல் தரமான பருத்தி. இதைத்தான் வந்து டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு வந்து பயன்படுத்துவாங்க, அந்த பிளட்டை வந்து இது பண்ணுறதுக்காக, ஆப்ரேஷன் போது. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லைன்றதை உங்களால் பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அடுத்த செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours பயன்படுத்த சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ரிப்பில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜெர்மனில் இருக்க ஆராய்ச்சி அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு விற்பனை பொருளாக பார்க்காம ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருளாக பார்த்து இயற்கையில் கிடைக்கிற அந்த தனிமங்களை இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனையான். ஆனையான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் கிடைக்கிற மாலிகூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர்வீழ்ச்சி, கடல் பகுதிகள், காடு பகுதிகள், பனி பிரதேசங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆனியன் வந்து அதிகப்படியான அளவுல நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆனியனை வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அந்த ஆனியன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அந்த கெட்ட பாக்டீரியால இருந்து உங்களை பாதுகாத்து தப்புவிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ஆனியன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துளி ரத்தத்துல 107 பாக்டீரியா வந்து உருவாகி மல்டிபிள் ஆகுது. ஹவர்ஸ் ஆக மணி நேரம் ஆக அது என்ன பண்ணும், அந்த ரத்தத்தில் உள்ள கெட்ட பாக்டீரியாவை ஃபுல்லா கொன்னுடுதுங்க, எலிமினேட் பண்ணிடுது, செயலிழக்க வச்சிருது. அப்போ வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் அங்க இருக்கிறது உங்களால உணர முடியும். ஷார்ட்டா சொன்னோம்னா அயனைன் வந்து கெட்ட பாக்டீரியா வந்து எலிமினேட் பண்ணிடுங்க, செயலிழக்க வச்சிரும். செகண்ட் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெட், ஃபார் ஐஆர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் எடுக்க அகச்சிவப்பு கதிர்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு தாவரத்துக்கோ ஒரு செடி கொடிகளுக்கு எப்படி சூரிய ஒளி காற்று தேவைப்படுதோ அதே மாதிரி யூட்ரஸ்க்கு காற்று ரொம்ப அவசியம். காற்றோட்ட தன்மை இல்லாம மாதந்தோறும் கடக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப அந்த அகச்சிவப்பு கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனை அப்படியே உங்களுக்கு உள்ளிழுத்து கொண்டு போகுதுங்க. அந்த அளவுக்கு செயல்படுது. அந்த அகச்சிவப்பு கதிர்கள் என்ன பண்ணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயில் எனர்ஜி லாஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஆக்சிஜன் தடைப்படும் பொழுது போதுமான ஆக்சிஜனை ஒரு 20% ஆக்சிஜனை உங்களுக்கு காற்றை உள்ளிழுக்க செய்து உங்களுக்கு அந்த ஹார்மோன்கள்லாம் பேலன்ஸ் பண்ணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நாப்கின்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க, ஆக்சிஜனை உள்ளிழுக்க செய்து. மூணாவது டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக். நம்ம அந்த உடலே காந்த சக்தியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, பஞ்சபூதங்களும் பார்த்தீங்கன்னா காந்த சக்தியில தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காந்த சக்தி ஏன் இதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா பீரியட்ஸ்ல வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது, அந்த எனர்ஜி லாஸ் பண்றதை ஈடு செய்யறதுக்காக இந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் மூலமா வந்து உங்களுக்கு பிரெயின் வருது, அது ஆக்டிவேட் ஆகுது. அதனால உங்களோட மனதும் உங்களோட உடலும் ரொம்ப உற்சாகமா அந்த டேஸ்லயும் இருக்குது. அந்த மனச்சோர்வு உடல் சோர்வும் உங்களுக்கு அதை விட்டு போகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சுவாசம் என்பது வந்து மூக்கில் மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க, நவத்வாரங்கள் மூலமா சுவாசிக்க முடியுது. நம்ம ஸ்கின் வந்து தோல் வந்து சுவாசிக்குதுங்க. உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் பவர் வந்து உங்களுக்கு உடலுக்குள்ள ஊடுருவி வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் மூளையில இருந்து கால் வர எல்லா பகுதிகளுக்கும் பாஸ் ஆகுதுங்க. பாஸ் ஆகி நீங்க அந்த டேஸ்ல வந்து ஒரு பீரியட் டேஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு மெடிடேஷன் பண்ணா, ஒரு தியானம் பண்ணா எந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருப்பீங்க, அந்த மாதிரி மைண்டை வந்து இந்த மேக்னெட்டிக் கொடுக்குது. அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. எங்களுக்கு நிறைய சகோதரிகள் வந்து அதை தான் சொல்றாங்க, எங்களால நிம்மதியா இருக்க முடியுது, பழைய நாட்கள் மாதிரி எங்களால இல்ல, எங்களால நிம்மதியா தூங்க முடியுது, நிம்மதியா படிக்க முடியுது, நிம்மதியா எங்கேயும் வாக் பண்ண முடியுது, எப்படி அப்படின்ட்டு அந்த ஒரு மிராக்கிள் தாங்க இதுல இருக்கு. அடுத்து ஃபோர்த் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா நானோ. அழகான அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா மருத்துவத்துறையிலும் இந்த நானோ டெக்னாலஜி செயல்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நானோ சில்வர்னு சொல்ற அந்த டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து நிறைய சுரப்பிகள் இருக்கு, பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு, பீனியல் சுரப்பி இருக்கு, இன்னும் தைராய்டு சுரப்பி இருக்கு, இன்னும் இனப்பெருக்க சுரப்பிகள் இருக்கு, நம்ம அந்த கர்ப்பப்பை அருகாமையிலே பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுரப்பிகள் எல்லாம் சுரக்க வைக்க வேண்டியது அந்த நானோ டெக்னாலஜி. இந்த கெமிக்கல் நாப்கின் நீங்க பயன்படுத்தும் அந்த சுரப்பிகள் ஃபுல்லாமே இந்த ட்ரை ஆயிரும். உங்களுக்கு அந்த கிளான்ஸ் எல்லாம் வந்து சரியா ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா நிச்சயமா எல்லா விதமான நோய்களும் வந்துதாங்க தீரும். அப்படிப்பட்ட அந்த நானோ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, அந்த சுரப்பிகளை தன்னோட விகிதாச்சாரத்தில் சரியா அந்த கிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களோட நோய் இல்லாத வாழ்வை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பீரியட் டேஸ்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஹார்மோன் பிரச்சனை, அந்த நாளமில்லா சிறப்புகள் சரியாக இயங்க முடியலன்னா கூட இந்த சிப்பு இருக்கிறதுனால உங்களை அதை சரியா இயங்க வச்சு உங்களுக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணுங்க. அடுத்து ஃபிஃப்த் டெக்னாலஜிங்க கிராஃபைன். இது வந்து என்னன்னா கிராஃபைட்ல எடுக்கப்பட்ட ஒரு மெல்லிய நூலிலை. இது வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றது. இது எதுக்காக இதுல ஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல கால் வலி, வயிற்று வலி, முதுகு வலி அதிகமா இருக்கும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா துர்நாற்றம் அதிக அளவுல வந்து வெளியேறும். அதனாலேயே உங்களுக்கு தலைவலி அதிகமா வரும். அந்த மாதிரி துர்நாற்றத்தை எடுத்து போடக்கூடியது, அந்த மாதிரி வலிகள் ஃபுல்லா வலிகளையும் உங்களுக்கு நீக்கி போட்டுருங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, கால் வலி உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இதை நீங்க யூஸ் பண்றதுனால கால் வலி சுத்தமா இருக்காது. இது எல்லாம் இந்த 5 டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையில இருந்து எடுக்கப்படுறது, அறிஞர்கள் கண்டுபிடிக்க தனிமங்கள் மூலமா கிடைக்கிறது. இது வந்து கெமிக்கல் கிடையாதுங்க. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிள், நேச்சுரல், எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. இப்பேற்பட்ட இந்த மகத்துவங்கள் அடங்கியது தாங்க இந்த ஸ்ட்ரிப், 5 டெக்னாலஜி அடங்கிய ஸ்ட்ரிப்புங்க. அதனால தாங்க உங்களை நான் 24 hours வரை பயன்படுத்தலாம், எந்த ஒரு தீங்கும் பக்க விளைவும் உண்டாகாது அப்படின்னு சொன்னது. 2 லேயர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க நம்ப மாட்டீங்க, இதுல மொத்தம் ஒரு 6 லேயர் கிட்ட இதுலயே ஸ்டோர் ஆயிருக்குங்க. நல்லா பாருங்க. ஆக்சுவலா இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இதுக்கு அடியில் ஒரு லேயர். இதுவே உங்களுக்கு 3 லேயராக செயல்படுது. இதுக்கு மேலே ஒரு ஏர்லைட் பேப்பர் வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா கவனிக்க முடியும். நல்லா பாருங்கள், கவனிக்க முடியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லேயர் இது வந்து என்ன அப்படின்னா ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா பேண்டிஸில் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் பண்ணி யூட்ரஸ் மூலமாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் அடங்கிய ஒரு ஏர் சர்க்குலேஷன் சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர்லைட் பேப்பருங்களா, அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஜெல்லு. இது என்ன ஜெல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தது சிலிக்கான் ஜெல், பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவேரா ஜெல்லுங்க, அதாவது சோற்று கற்றாழை ஜெல். ஆலிவேராவை டைரெக்டாக கொடுக்காம சோற்று கற்றாழை ஜெல்லும் மக்காச்சோள தட்டையும் எடுத்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இயற்கையிலேருந்து கிடைக்கப்படுற தாவரங்கள் மூலமாக இந்த ஜெல்லை உருவாக்கி இருக்கிறாங்கங்க. நல்லா பாருங்கள். இது என்ன அப்படியே என் கையில் இருக்க அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குதுங்க. இது நீங்கள் எக்காரணம் கொண்டு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு லீக்கேஜே ஆகவே ஆகாது, வாட்டர் வெளியில் விடாது. ஏன்னா அந்த சோற்று கற்றாழை, சப்பாத்திகள் எல்லாம் உங்களுக்கு கண்மாய் பகுதியெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோதான் தண்ணி கொடுத்தாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர தண்ணியை வெளியில் வர பக்குவமே கிடையாது. எவ்வளோதான் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஜெல்லை தாங்க இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மூலிகைகளின் ராணி ஆலிவேரா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆலிவேரா ஜெல்லு, மக்காச்சோளத்தட்டு எல்லாம் அந்த இயற்கையில் கிடைக்கிற இது மூலமாக எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 100 ml வாட்டர் ஃபுல்லாமே இந்த ஆலிவேரா ஜெல்லு தான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. இது எக்காரணம் கொண்டு இது வெளியில் விடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக தண்ணி நம்ம எவ்வளோதான் பிழிஞ்சாலும் வந்துகிட்டே தான் இருக்கும், யூட்ரஸ்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சொட்டு ட்ராப்பை நீங்கள் எடுத்துட்டாலும் நான் 1 lakh உங்களுக்கு பெட் கட்டுறேங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சொட்டு ட்ராப்பை கூட இது லீக்கேஜ் பண்ணாது. இந்த 100 ml வாட்டர் அப்சர்வ் பண்ணதில் ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் பண்ணாது. அதனால் லீக்கேஜ் வந்து ஆகவே ஆகாது பெண்களுக்கு. அதில் நீங்கள் ரொம்ப வந்து சேஃப்டியாக சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறோம், இதுக்கு அடியில் ஒரு ஏர்லைட் பேப்பர், 2 ஏர்லைட் பேப்பர் வச்சுருக்கிறாங்க.
அவ்வளோ தூரத்துக்கு ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. நல்லா கவனிங்க. பார்த்துட்டிங்களா? இங்கே ஒரு ஏர்லைட் பேப்பர் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டோம், அடியில் ஒரு ஏர்லைட் பேப்பர். இது மூலமாக ஏர் சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும், டென்ஷன் ஆக மாட்டாங்க, ரொம்ப கூலாக இருப்பாங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வீட்டில். இது பார்த்தீங்கன்னா இது காட்டன் சொன்னோம் இல்லைங்களா, பாருங்களேன் ஒரிஜினல் காட்டன் மாதிரியே ஃபீல் இருக்கும். நல்லா பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் உங்களுக்கு அப்படியே கர்ச்சிப் எப்படி போட்டால் அதே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதை காட்டன் சொல்லி ஒரு லேயரை வச்சுருக்கிறாங்க, கெமிக்கல் லேயர். அதை ஃபுல்லாக ரீசைக்கிள் பண்ணப்பட்டு ஒரு படலை மாதிரி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் எல்லாமே கூலாக மாறிடும். ஏன்னா இது ரீசைக்கிள் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரிஜினல் காட்டன், நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது. பாருங்கள், எந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது. இதில் அவ்வளோ ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுங்க பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணுறது. நல்லா பாருங்கள், இதில் வந்து ஒரு 4 கோடு இருக்குங்க, பின்னாடி 4 கோடு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து கம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் பிளேஸில் தான் கம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கெமிக்கல் கம் கிடையாது, ஆர்கானிக் கம். எப்படி இந்த தாவரத்தில் சில மூலிகை மரங்கள்லேருந்து பிசின் கிடைக்கும், அந்த மாதிரி தாவரத்தில் கிடைக்கப்பட்ட பிசினை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு அலர்ஜி உண்டாயிடக்கூடாது அந்த கெமிக்கல் கம் மூலமாக அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக வந்து ஆராய்ச்சியறிஞர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. இதை இந்த பேண்டிஸில் செக் பண்ணும்பொழுது இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நடக்கும் பேண்டிஸ்லேருந்து. இது பாருங்கள், இது பயோடிகிரேடபிள் மெட்டீரியலுங்க. ஈஸியாக மண்ணில் போட்டாலும் மக்கி போயிடும். காற்று உட்புகும் தன்மை கூடிய பேப்பருங்க. ஸோ இது மூலமாக ஏர் சர்க்குலேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இந்த ப்ரீத்தபிள் சீட் மூலமாக எப்படி ஏர் சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்றதுக்காக ஸ்டீம் டெஸ்ட்னே தனியாக இருக்குங்க. அதை நீங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டு அந்த ஸ்டீம் டெஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் அப்படி எப்படி ஏர் சர்க்குலேஷன் நடக்கிறத அழகாக லைவ் டெமோவே போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் இப்படி தான் ஏர் சர்க்குலேஷன் நடக்குதான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு வைக்கிறோம். இப்போ அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் 24 hours யூஸ் பண்ணலான்ட்டு. அந்த அப்சர்வேஷன் எப்படி இருக்கு, ஏற்கனவே 100 ml அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தது. இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதையும் இந்த டம்ளரில் போட்டுறேன். இப்போ என்னன்னா அடிஷ்னலாக 50 ml வாட்டர் வந்து ரெண்டுலேயுமே அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், இதில் அப்ளை பண்ணவே தேவையில்லை, அப்படியே தான் இருக்கும் வாட்ரு. எதுக்கும் இதுலேயும் 50 ml விடுறேன், அதுலேயும் 50 ml விடுறேன். ஒரு 50 ml எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள் மக்களே, கரெக்டாக 50 ml எடுத்துருக்கிறேன். இந்த ஜெல்லில் வந்து ஒரு 50 ml, அந்த 50 ml அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு 50 ml வந்து அந்த மார்க்கெட் இருக்கிற லேயரில் வந்து போடலாம். இல்லை பாருங்கள், இதில் உங்களுக்கு எவ்வளோ தான் நேரம் ஆனாலும் உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணவே செய்யாது. இதை நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள் மக்களே, ஒரு சொட்டு ட்ராப் வருதுங்களா? ஜெல்லு தான் வருது, ஜெல்லு தான் வருதே தவிர உங்களுக்கு வாட்டர் வரவே இல்லை, வாட்டர் வரவே இல்லை. பாருங்கள், இப்போயும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெல்லு தான் பீறிட்டு வருதே தவிர உங்களுக்கு அந்த வாட்டரே கையில் இல்லை. பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த ஜெல்லு தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 50 ml பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. 150 ml வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, 50 ml பிளட். அந்த சேம் டைம்ஸில் இதை பாருங்கள், டன்டடான், அவ்வளோ வாட்டர் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பிழிஞ்சிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்ததை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம், இது நம்மளுக்கு ஆரோக்கியம் தானா அப்படின்றத திங்க் பண்ணி வாங்குங்க. சேஃப்டியாக இருங்க. குழந்தைங்களை சேஃப்டியாக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சந்தோஷமாக படிப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஐயோ எப்போ கஷ்டப்படுவோமோ அப்போ கஷ்டப்படுவோமோ சந்தேகமே அவங்களுக்கு இருக்காது. சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவாங்க, சந்தோஷமாக பெண்கள் வந்து ஆஃபீஸ் போவாங்க. நம்ம நாப்கினோட இதய பகுதியே பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு தாங்க. இந்த சிப்பு எப்படி வந்து ரத்தத்தில் உள்ள கெட்ட பாக்டீரியா வந்து எலிமினேட் பண்ணிடுது, அழிச்சிடுது அப்படின்றத ஒரு சின்ன இங்க் டெமோ, அதாவது கெமிக்கல் இங்கை ஊற்றி அது மூலமாக உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். அந்த கெமிக்கல் இங்கை எப்படி உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல ஃபுல்லா எலிமினேட் பண்ணிடுது, அழிச்சிடுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளர்ல வந்து பியூர் வாட்டர் எடுத்துருக்கேங்க, பியூர் வாட்டர். ஸோ ஒரு கப்பாக பியூர் வாட்டர் எடுத்துட்டோம். இந்த பியூர் வாட்டர் என்ன ஆக்க போகிறோம், இப்போ ஒரு பேட் வாட்டராக ஆக்க போகிறோம், கெமிக்கல் வாட்டராக ஆக்க போகிறோம். இப்போ இந்த வாட்டர் எடுத்து நம்ம குடிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 1 சொட் ட்ராப் விட்டுருக்கேன். ஒரு பியூர் வாட்டர் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கெமிக்கல் வாட்டர் ஆயிடுச்சு. பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் விட்ட இங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான டை. இங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு 4 சொட்டு உங்களுக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்ம லிவரை வந்து டேமேஜ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான டை, ஒரு பாய்சன் கூட சொல்லலாம். இந்த பாய்சனை எப்படி நம்ம சிப்பு வந்து எலிமினேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பியூர் வாட்டர் ஆயிடுச்சு. திருப்பி நான் ஒரு ட்ராப் கூட திருப்பி நான் விடுறேன். நல்லா பாருங்க, அகைன் 1 ட்ராப் இங்க். பாருங்க,
உங்களுக்கு இப்படியே நான் விட்டுட்டே இருந்தாலும் அதால எவ்வளவு தூரத்துக்கு எலிமினேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால தாங்க நம்ம நாப்கினோட இதய பகுதி இந்த சிப்புன்னு சொல்றோம். இந்த சிப்பு இருக்கும் பொழுது நீங்க இந்த நாப்கினை பயன்படுத்த உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு உங்க பாடியில உள்ள டாக்ஸிக்கை ஃபுல்லா வெளியில கொண்டு வந்துடும். உங்க ரத்தத்துல உள்ள ஏற்கனவே கலந்த கெமிக்கலை ஃபுல்லா இந்த சிப்பு வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனாலதான் உங்களுக்கு லைவ்லயே ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் டெமோ தான் இது. ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த 2 நாப்கினுக்கு ஒரு ஃபைனல் ஒப்பீடு என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சர்ஜிக்கல் காட்டன், செகண்ட் வந்து இந்த அற்புதமான சிப்பு 5 டெக்னாலஜி உள்ள சிப்பு, தேர்ட் வந்து ஒரு சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல் கொடுத்துருந்தாங்க, ஆர்கானிக் உட்பட் ஜெல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு சாஃப்ட் ஏர்லைட் பேப்பர் இருந்துச்சு ஏர் சர்க்குலேஷனுக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 ஃபோல்டரா இதுக்குள்ள ஃபோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. சாஃப்ட் காட்டன், ஒரிஜினல் காட்டன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கும் தன்மை கொண்ட பேப்பர்ல வந்து ஏர் சர்க்குலேட் பண்ற பேப்பர்ல வந்து பேண்டிஸ்ல ஸ்டிச் பண்றதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கம் இருக்கிறத பார்த்தோம். அப்படியே இங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக், உங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் அடிக்கப்பட்ட அந்த ரசாயனம் கலந்த ஒரு பேப்பர். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமா உங்களுக்கு ரசாயனத்தை போட்டு ஒரு லேயரை வந்து கொடுத்துருந்தாங்க. இது டயாக்சினே உண்டு பண்ணும், பலவிதமான பெண்ணியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணமாக உள்ளது. இது பாத்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கெமிக்கல் கம். ஓகே சகோதர சகோதரிகளே, இந்த டெமோ மூலமா ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இது வந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நம் நாட்டு மண்ணுக்கும் நம் நாட்டு பெண்களுக்கும் அதிகப்படியான கேடு விளைவிக்கிற ஒரு ஐட்டம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம், இது அவ்வளோ தூரத்துக்கு நம் நாட்டு மண்ணுக்கும் நம் நாட்டு பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. இந்த நாப்கின் அவ்வளவு விலை மதிக்கப்பட முடியாத ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு கர்ப்பப்பையை பாதுகாக்குது, புற்றுநோயில இருந்தே பாதுகாக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இதுல இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். நம்முடைய நாட்டு பெண்களுக்காகவும் நம் நாட்டு மண்ணுக்காகவும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி யூரோப்பியன் டெக்னாலஜி ப்ராடக்ட்டுங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்சி. ஏன் இந்த இதுக்கு ஸ்டெப்சி அப்படின்றத பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் யுவர் ஸ்டெப்ஸ் ஈஸி.